உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது. நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம். குரு பகவான் உச்ச நிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் நீசபலம் அடைந்திருந்தார். இப்பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே. அதே மாதிரி 17ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அங்கே ராகுவும் இருக்கிறார். நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே 4 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கிறார் 6ஆம் தேதி வரை. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சுக்கிரன் அங்கேயே இருக்கிறார். சரிங்களா? அப்போ 16ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதே மாதிரி செவ்வாயும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே சுக்கிரனும் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்து உங்களுக்கு தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு உடையவன் தொழிற்சானாதிபதி. 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் ரொம்ப சாதகம் செய்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட துறையில் இருந்தாலும் அந்த துறையை நீங்கள் மேம்படுத்தி வளப்படுத்துவதற்காக, ரொம்ப ஆக்டிவாக இருந்து செயல்படுத்துவதற்காக, சுறுசுறுப்பாக இயங்கி வேலை செய்வதற்காக, நீங்கள் கடமையில் ரொம்ப கவனமாக இருந்து கண்ணியமாக இருந்து அதை முடித்து கொடுத்துட்டு நீங்கள் அதை ரிலீஃப் ஆகி வெளியில் வருவதற்காக முழு பலன் தருகிறார் 22ஆம் தேதி வரைக்கும். 22ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகிறாங்க. மறுபடியும் செவ்வாயோடும் சூரியனோடும் இணைந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ தொழிலில் நீங்கள் இந்த மாதம் பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில், வேலை, இதுதான் உங்களுக்கு பிழைப்பு. குடும்பத்தை பற்றியோ மற்ற எதை பற்றி அக்கறை இல்லை. நம்ம செய்கிற வேலையை நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யணும். நம்மளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்கும். அப்போ இப்போ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். அல்லது இப்போ ஒரு முதல் போட்டு நிறைய சம்பாதிச்சு அதை நிறைய பேருக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு ஏதாவது நிறுவனங்களை உருவாக்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரமாக இந்த நேரம் வந்திருக்கிறது. அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு தான். அதனால் பயப்படவே வேண்டியதில்லை. ஆனால் முக்கியமாக இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இது உங்களுக்கு சாதகமற்ற விஷயங்களை நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அதாவது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். 21ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் லாபஸ்தானத்தில் போய் குரு வக்கரமாக உட்கார போகிறார். குரு உங்களுக்கு 5 குடையவன். ஆண்களுக்கு 5 குடையவன், பெண்களுக்கு உங்கள் ராசிக்கு 8 குடையவன். பொதுவாக ஆணுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானாதிபதி 21ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றார். அப்போ ஆண்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக செலவினங்கள் வரலாம். அது சுப செலவாக இருக்கலாம், அவசெலவாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா. கொஞ்சம் போகும்போது வரும்போது எச்சரிக்கையாக இருங்க, பார்த்து நடந்துக்கோங்க. யாருக்கும் காசு கொடுத்துட்டு
திருப்பி கேட்கும்போது சண்டை சச்சரவு வந்துடாமல் பார்த்துக்கோங்க. கொடுக்கும்போது நல்லவன் சொல்லுவான், திருப்பி கேட்கும்போது கெட்டவன் சொல்லுவான், கோபம் வரும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வளர்க்காமல் பார்த்துக்கிற சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதனால் அவங்கள அட்வைஸ் பண்ணி சாமி கும்பிட சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்தால் பிள்ளைகள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். பெண்கள், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். ஏன்னாக்க 9 குடையவன் உங்கள் ராசி 9 செவ்வாய் முழுமையான சப்போர்ட்டில் உங்களுக்கு இருக்கார். ஆனால் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து அங்கேருந்து உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ ஒரே ஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் கொஞ்சம் கவனமாக செலவினங்களில் எச்சரிக்கை தேவை என்னன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியம் முன்பு போல இல்லை, இப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு ஏற்ற நேரம் இந்த நேரம். சரிங்களா? இளைய சகோதர சகோதரிகளை பற்றி நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கடன் ஏதாவது வாங்கினா கூட அந்த கடன் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும், உங்களுக்கு பாதகமாக இருக்காது. நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க. தைரியமாக நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இல்லற துணை, உங்களுக்கு மனைவிக்குரிய கிரகம் மற்றும் நண்பர்கள் முழுமையான சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க மேலே நீங்கள் கடுகளவு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க தான் இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஒழிய நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையில இல்லை. ஏன்னா 7 குடையவன் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இது வரைக்கும் உங்களுக்கு மனைவிக்கு ஏதாவது மருத்துவ செலவு நிறையா பண்ணிட்டு இருந்தோம், அல்லது அவங்க உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க படிப்படியாக இனிமேல் பார்த்தீங்கன்னா தானாக சரியாகும். என்னடா ஒன்றுமே முன்னாடி எவ்வளோ வைத்தியம் பார்த்தா ஒன்றுமே சரியாகலை, இப்போ என்னடானா தானாக சரியாகிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே மைனஸாக இருக்கும். அது பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதை அந்த டயத்தை நீங்கள் கடக்கிறதுக்குள்ளே பொறுக்க மாட்டீங்க இல்லையா? உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணிடணும், உடனே போய் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிறணும், நம்ம கையில் இருக்க காசு நம்ம யாருன்னு காட்டிடணும். இப்படி நிறையா பேர் நீங்கள் போன உடனே அவன் பணக்காரன் ஆயிரம் ஆஸ்பத்திரிக்காரன். ஒருத்தர் சும்மா சின்ன முட்டி வெளியும் தான் போனார், கடைசியில் இப்போ 3 ஆப்ரேஷன் ஆகி போச்சு. சின்ன முட்டி வெளியிலும் போய் படுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஆப்ரேஷனு, ஜெஸ்டில் ஆப்ரேஷனு, அவருக்கு இதனால தான் அது வந்துச்சு, அதனால தான் இது வந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்தை பிடிக்கிட்டாங்க. இன்னும் அவர் கவலைக்கிடமான நிலைமைக்கு போயிட்டார், முட்டி வலிக்கு போனவர். அதனால் நீங்கள் ஒரு வலி வருதா கொஞ்சம் பொறுத்துக்கங்க, உடனே துடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துடாதீங்க. அவங்க போனாக்கா அவ்வளோ பெரிய அரண்மனை, எல்லா பில்டிங்குமே இப்போ ஆஸ்பத்திரி போகிற சின்ன சின்ன ஓட்டு வீடுகளில் இருந்த மருத்துவமனைகள்லாம் அன்றைக்கி தியேட்டர் மாதிரி ஆகி போச்சு. எல்லாம் ஏசி, உங்களுக்கு ரொம்ப வசதியாக நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்தீங்கன்னா வீட்டையே மறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சொகுசுக்காக போய் படுக்கக்கூடிய சில பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னாக்க வலிகளை தாங்க முதல்ல பழகிக்கங்க. வலிகளை தாங்கிட்டீங்கனாலே மருத்துவ செலவு குறைஞ்சிரும். அல்லது இந்த டயங்கள் எப்போ நல்லா இருக்குது, எப்போ நம்மளுக்கு மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பொறுத்து போயிடுவீங்க, வந்த வழி தானாக போயிடும். சரிங்களா? கொஞ்சம் பொறுத்து அந்த வழியை கடந்திருந்தால் இன்றைக்கி அவர் உயிருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்கிறார். ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், நல்லா பார்த்துங்கன்னு போயிட்டாங்க. இது எதுக்கு அந்த செலவு, எதுக்கு அந்த ஒரு முட்டி வலி, நல்ல ஆரோக்கியமான இருந்த மனிதன். அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, மருத்துவமனைக்கு உடனே போய் இது பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அதுக்காக அடிபட்டுருச்சு, காலில் ரத்தம் விழுகுது, தையல் போட்டு தான் ஆகணும். சரியா? உள்ளே இருக்க வலிகள் நாம் கொஞ்சம் தாங்கி பழகிக்கணும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், இல்லைங்க ஒரு மைல்டு தான், பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குன்னா மாத்திரையை சாப்பிட்டு நிப்பாட்டிக்கோங்க. அதை சீரியஸாக எடுக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அதே மாதிரி மனைவி பேச்சு கேளுங்க, நண்பர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த நேரத்தில். அது நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டென்ஷன் முன்கோபம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படும். ஏன்னா செவ்வாயோடு இணைந்து உங்கள் சூரியன் உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார், சுக்கிரனோடு இணைகிறார். பெண்கள் விஷயத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. யார் யார் கூடலாம் பேசணும்னு தோணும், அவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அது எதிர்காலத்தில் அப்படியே கொஞ்சம் சூரியன் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்துக்கு போகும்போது, செவ்வாயும் சுக்கிரன் எதிர்ஸ்தானத்துக்கு போகும்போது அவங்க எல்லாமே எதிரியாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது செய்த செலவு காசெல்லாம் திருப்பி வராது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கடந்து போங்க, கவனமாக பயணிங்க. சரிங்களா? அதுக்காக நம்ம எதுவும் வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை.
கவனமாக பயணிச்சுக்கோங்க. காசுகளை இழந்துடாதீங்க. எவ்வளவு செஞ்சாலும் நன்றி என்பது இருக்காது. புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு 8 குடையன் வக்ரகதி அடைஞ்சு அங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அது 21ஆம் தேதி வரைக்கும் குரு விரயஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு செலவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வழியெல்லாம் தாங்கிக்கோங்க. பெரிய விஷயம்னா போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா பெரிய செலவு சின்னதாக மாறிடும். சரிங்களா? கவனம் தேவை. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரும். தொழிலில் ரொம்ப அருமையாக நீங்கள் பயணிப்பீங்க. தொழிலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. வருமானம் இந்த மாதம் தடையே இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கு. குடும்பமும் நல்லா இருக்கு. சகோதர சகோதரிகளும் நல்லா இருக்காங்க. அப்போ நாம தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நான் சொன்ன விஷயங்களை கவனமாக இருந்தால் இந்த மாதம் வெற்றி என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.